ராமு டாட்டா போயிட்டு வரேன். பத்திரமா இது. போயிட்டு வரேன் டாட்டா. பாய் ராமு. எப்படி கொடுத்தாங்க பாதி வழி தான் போகிறாராம். ஐ எம் யூடியூபர் ப்ரோ. रोटी लेके आऊँ सर? चपातीस? Chapati, yeah, no. I eat already. I drink tea and Little bit fried rice. No. Little bit for my side. No, For my side. I'm full. Little bit. Ready to plate. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 5 ஆகுது. நம்ம 5 மணிக்கே குளித்து ரெடி ஆகிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்க துர்கா கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாங்க, இங்கே இருக்க கசாரா தேவி டெம்பிள் ஒன்று இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அது கொஞ்சம் நம்ம முருகர் மலை மாதிரி மலை மேலே இருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப போகிறோம். காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து சன்ரைஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் போயிட்டு ஆன்சர் தான் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ கிளம்பலாம். மணி 5 ஆகுது. ஏன்னா அது இங்கேருந்து 8 கிலோமீட்ரு. 1 ஹவரில் நடந்துடலாம் 8 கிலோமீட்ரு. சன்ரைஸை பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமாக குளிர்ச்சியில் ரெடியானது. நம்ம பார்த்துட்டு நம்ம பிளான் படி குசானியே கிளம்பிடலாம். நம்ம ரூம் கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு தான் நம்ம கிளம்புறோம். நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருந்தோம். ஸோ ஆதார் கார்டையும் வாங்கிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம மற்றவங்கள பார்த்து பயப்படுறோமோ இல்லையோ, நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படாமல் வந்து சரி மொத்தமாக எடுத்து கவர் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். அந்த பஸ்ஸஸ்லாம் பாருங்களேன், இங்கே இருக்க பஸ்ஸஸ்ஸு மினி பஸ்ஸஸ் நம்மளை கூட்டிகிட்டு வந்தது இல்லையா, அதுமாதிரி மினி பஸ்ஸஸ். बाय कुसानी का कितना टाइम? कुसानी सर जाएगा ये गड्डी जाएगा हमारा गड्डी। दूसरा टाइम कैसा दूसरा टाइम? उसके बाद तो फिर यहाँ गाड़ियाँ नहीं आ रही है, फिर सर उधर ही से जाएगी रानीखेत से। ओके, ये लाइक 8-9 o'clock 10 o'clock? ना फिर गाड़ियाँ रोड बंद है ना, इधर को नहीं, वहीं से निकल जाएगी सीधे रानीखेत होते हुए, यहाँ नहीं आएगी। फिर वहाँ से यहाँ उल्टा होता है ना, ताकुला आएगी इधर। हाँ ताकुला Only one bus? ओनली वन बस। After no bus? नो रोड बंद होने से नहीं है। जब रोड खुलेगा तो फिर तो गाड़ी है 2 बजे तक। रोड नहीं खुला है ना, वहीं से डाइवर्ट कर रखा है, वहीं से निकल जाएगा सीधे। So एक बस? हाँ नहीं no bus, whole day no bus? ना फिर नहीं है जब तक रोड नहीं खुलेगा। वो जाएगा, वो जाने वाला। हो जाने वाला? हाँ वो जाने वाला, वो निकलने फर्स्ट वाला। ना वो 5:30 बजे निकल जाएगा, ये 6:30 बजे ओके। हमारा वाला इसमें बैठिए आप। You are coming? हाँ इसमें ये वाला। செத்த நேரத்தில் பயமுறுத்திட்டாருங்க அவர். நேற்று வந்தேன் இல்லையா, அந்த மினி பஸ், அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட் போல் இருக்குது, அந்த மினி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கண்டக்டரை பார்த்த உடனே சரி நம்ம பஸ்ஸு டைமிங் கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரே பஸ்ஸு தான் இருக்குது, ரோடு வேலை நடக்குது, இப்போ ஏறிக்கின்றாரு. நாங்கண்ணா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனோம், இந்த கசரா தேவி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சின்ன அந்த நான் சொன்னேன் இந்த ஜீப்புலாம் போகும் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், எல்லா ஊர்லேயும் காலைல பேப்பர் ஒரே மாதிரி தான் மடிக்கிறாங்க. காலையில் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தாங்க வருங்க. எல்லோரும் க்ளீன் பண்ணுறாங்க, பேப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு, வாக்கிங் போகிறாங்க, டிரைவர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. चाय है ब्रो? एक चाय। कसरा देवी मंदिर है ना? कसरा देवी मंदिर मेरा गाड़ी है ना, अभी जाएगी जीडी जाती है ऊपर को पूछना जी वालों से। हाँ मैं वॉक करता हूँ। वॉक कर दो। हाँ कितना दूर ना? 7 किलोमीटर। 1 2 3 4 7 किलोमीटर 5 6
7 किलोमीटर है इंग्लिशல ப்ரோ இங்கிலீஷ் ப்ரோ 7 கிலோமீட்டர் நமக்கு 5:30 6ன்னு காமிச்சது அது இன்னொன்றில் 8 காமிச்சது 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்குமோ सीधे रोड से चले जाओ स्ट्रेट रोड है ना स्ट्रेट रोड இங்கே கொஞ்சம் கிளாஸ் பெருசாக இருக்குது நம்ம ஊரோட தேங்க்யூ ஜி ஆக்சுவலி இப்போ ஒரு அதாங்க ஜீப் வந்துச்சு ஜீப்பில் ஏறியாச்சு டீ இஞ்சி அதிகமாக போட்டு வச்சுருந்தாரு குடிக்க முடியல நான் போதுன்னு நான் சீக்கிரம் கிளம்புறேங்க நான் அப்படின்னேன் அவர் இல்லைப்பா நீ குடிச்சிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு கப்பில் ஊற்றி கொடுத்தாரு வண்டி வந்தேன் நான் அப்படியே கப் எடுத்துகிட்டு நடந்து வந்தேன் கொஞ்சம் தூரம் வண்டி வந்துச்சா உடனே லிஃப்ட்டு கேட்டு ஏறிட்டேன் ஏறத்துக்கு முன்னாடி எடுத்து கப்பை அப்படியே எடுத்து பக்கத்தில் காவா இருந்தது காவாவில் ஊற்றிட்டேன் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தாமான வருத்தப்பட்டிருப்பார் கசாதேவி டெம்பிள் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கசாதேவி டெம்பிள் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக வர காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸை பார்க்க தான் நம்ம வந்தோம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலி சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா ஊரில் மலை இல்லை மலை தான் ஊரே அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ கசாதேவி டெம்பிள் ஒரு பெல் இருக்குது பெல் அடித்தா டொங்குன்னு சவுண்டு கேட்குது நம்ம ஊர்லாம் கிங்னு சவுண்டு கேட்கும் இது அப்பா அவ்வளோலாம் அவ்வளோ யாருனமான்னு தெரியல அந்த லைட் தெரியுதுங்களா அங்கே தான் போகணும் பாருங்கள் வெளிச்சமாக இருக்கானா கேட்டிங்கன்னா வெளிச்சமாக தான் நல்லா இருக்குன்னு தோணுது ஏன்னா இங்கே நம்ம மட்டும்தான் ஏறுற மாதிரி இருக்குது யாருமே இல்லை ஆக்சுவலி அடிக்கிற குளிருக்கு யார் வருவா இந்த மரத்துக்கு நடுவில் இந்த சூரியன் வெளிச்சம் வர்றது எப்படி தெரிஞ்சுக்கோங்களேன் குரங்கு இருக்குன்னு சொன்னாங்க மேலே ஒரு குரங்கு இருக்குது ஆமாம் அது கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுன்னு மாதிரி சொன்னாங்க எல்லா ஊர்லேயும் குரங்கு அப்படி தானே பண்ணுது வெளிச்சம் கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு ஆனால் வியூ இங்கே நல்லா இருக்குங்க மலைகள் எப்பவுமே அழகு தான் நம்ம வந்து ஊர் பாருங்கள் அந்த பக்கம் ஆக்சுவலி நடந்து வந்ததுக்கு ரொம்ப கஷ்டங்க 7 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டு கிடையாது அது மேலே மலை மேலே தான் ஏறுற மாதிரி இருக்குது இங்கே எங்கேயுமே ஊர் ஸ்ட்ரைட்டாகவே இருக்க மாட்டேது வந்துட்டோம் வெற்றிகரமாக வந்துட்டோம் இங்கே ஏதோ ஹிந்தியில் போட்டிருக்கு உத்தரகாண்ட் டூரிசம் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் லாங்கிடியூட் லாட்டிடியூட்லாம் போட்டிருக்கு நார்த்து இதுவும் ஹிந்தியில் போட்டிருக்கு ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க எனக்கு ஹிந்தி பேசவே வராது ஆமாங்க இங்கே விவேகானந்தர் வந்திருக்காருங்க அது ஒன் ஆஃப் தி பியூட்டிங்க அதுவும் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் இவர் வந்து இங்கே மெடிடேஷன் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இல்லையா இன்னும் அவர் வந்து ஞானம் அடைஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க 1890 வந்திருக்காருங்க அப்புறம்
இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இந்த கசார் தேவி ஹிஸ்ட்ரியில் என்ன நான் முன்னாடியே படித்தேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கா துர்கா தானே கசார் தேவினா, துர்கா நம்ம ஊர் துர்காவை தான் கசார் தேவின்னு சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ மீன்ஸ் அந்த அறக்கரைகளை அழித்ததுனால இவங்களுக்கு இங்கே கோயில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து மிஸ்டர் ஜேம்ஸ் வான் ஆலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த ரேடியேஷன் பெல்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சார். ஒன்றும் இல்லை, அங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் அங்கே அதிகமாக இருக்கனால அங்கே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சார். பட் இதில் வந்து இதுவும் அவர் வந்து ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க ஏரியான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அது மட்டும் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. நம்ம ஷூவை இங்கேயே கழட்டி விட்டுட்டு போகலாம். நான் திரும்பி ஊருக்கு போகும்போது பேண்ட்டு நிற்காது போல இருக்குது. இப்பயே லூஸ் ஆகிட்டே வருது. இங்கே ஒரு பெல் இருக்குது. இந்த பெல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்லையோ இது நல்லா அடிக்குது. நம்ம தான் இன்றைக்கி நான் இந்த நாளோட ஃபஸ்ட்டு விசிட்டர். எஸ், இதற்காக தானே வந்தோம். இதாங்க நம்ம தங்கியிருந்த அல்மோராவும் பக்கத்தில் இருக்க ஊர்களும். இங்கே பாருங்களேன், அங்கே வெறும் க்ளவுடாக இருக்குது. இந்த பக்கம் ஒன்றுமே தெரில. ஒன்றும் தெரியலை, சொல்ல புரியலை, பாட்டும் தெரியலை, பாட வேண்டிதான். இன்னும் சூரியன் உதிக்க சில நிமிடங்களே இருக்கிறதுனால நான் வந்து எங்கே போனால் நல்லா வியூ கிடைக்கும் பாருங்கள். ஓமக்குண்டம் இருக்குது. மரத்தில் என்னென்ன கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, ஆமாடி கசார் தேவி ஆலயம் பூட்டியிருக்கு. 2 பக்கம் சிங்கம் இருக்குது. துர்கா இல்லையா, ஸோ சிங்கம் புலி இப்படி தான் வச்சுருக்காங்க. அங்கேருந்து நல்ல வியூ இருக்குது. ஆக்சுவலி இந்த பாறை ஒன் ஆஃப் ஐகானிக் பியூட்டிங்க. பாருங்களேன், இந்த பாறை எப்படி நிற்குது பாருங்களேன். நல்லா இருக்கும் பாறை. பின்னாடி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அந்த பக்கம் பார்த்தா புகை மூட்டமாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இந்த கூர் இருக்குது, நம்ம மேகம் மூடி இருக்குது. ஓகே, இங்கே இன்னொரு ரூட் வேறு போகுது. யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது, பட் யாரும் இல்லை. ஒரு தீலாவே தான் இருக்குது. ஆமாங்க, இங்கே நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இருக்கோம். அப்போயே அவர் கேட்டார், இவ்வளோ காலையிலேயே பாப்பா போகிறேன்னு. நானும் ஆமாம் சார் அப்படின்னேன். நம்ம ஊர்லலாம் 4 மணிக்கெலாம் கோயில் திறந்துருவாங்க, 4-4:30க்கெலாம். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது, அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்குள்ள சூரியன் உதிச்சிட போகுது. எப்படி கரண்ட் கொண்டு வராங்கன்னு தெரியல. மாடி மலைக்கு மேலே நம்ம மலையில் இருக்கோம் பாருங்களேன். அதுவே ஒரு மலை, அதுக்கு மேலே நம்ம இருக்கோம்.
என்னை ஆச்சரியப்படுத்துறது இந்த பனி மூட்டம் தாங்க. பனி மூட்டம் மீன்ஸ் இந்த மேக மூட்டமா, பனியாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம இருக்கோம். வந்துட்டோம். என்னங்க ஹிந்தியில் எழுதியிருக்கனால ஒன்றும் தெரியல நமக்கு. அம்மா நந்தி தானா? அப்படின்னா நந்தி இருக்கனால இது சிவனாக தான் இருக்கணும் இல்லையா? சிவனாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நாம தெரியல, சிவன் தெரியல. நாம ரே வாயா, நமச்சிவாயா. கரெக்டு, நான் படிச்சிட்டேன். நமச்சிவாயா, நமச்சிவாயா சிவன் தான். यस अरे भाई मैं हिंदी आता हूँ ना मेरी एक्चुअली எனக்கு தெரியலைங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லா சைடும் சுற்றி கவர் பண்ணிட்டேன். நந்தி மாதிரி தான் தெரியுது. சிவன் இருக்கார் இல்லையா, நந்தியாக தான் இருக்கும். இந்த கேப்பில் சூரியன் உதிச்சிட போகுது. இன்னும் உதிக்கலன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று இருக்குங்க, செம்மையாக இருக்கான் இதை பார்க்க. நான் வரும்போது பார்த்த பாருங்க, நம்ம நந்தி இருக்கனால ஆக்சுவலி அவர் சிவனாக தான் இருப்பார். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்காருங்க. பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்கார். பாருங்க, ஆக்சுவலாக எங்கள் வீடில் இருக்குது. மேபி பூசாரிங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் வழியில் இருக்குது. வழி இருக்குது. சிவன் இருக்காங்க, அதான் துர்கை அம்மன் இருக்காங்க. இங்கே தாங்க விவேகானந்தர் 1890 வந்து மெடிடேஷன் இருக்கார். அதுக்கப்புறம் ஃபாரின் ஆத்தர்ஸ்லாம் வந்து கூட மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வரலாறு இருக்குது. அதான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நல்லா ஏற்ற இடங்க. இவ்வளோ ஹைட்டில் அமைதியாக நம்ம வந்தனால தான் இப்போ சவுண்டு போட்டுட்ருக்கோம். மிச்சபடி அமைதியாக. இங்கே ஒரு செருப்பு இருக்குது. யார் வந்தா? பூசாரி வந்துட்டாரோ? நான் பாட்டு ஏறி வந்துட்டேன். அம்மாடி, இறங்கி போகணும். ஆமாடி, துர்காதேவி மூலஸ்தானம் அங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த பனியை காமிக்கிறேன் பாருங்க. வெறும் பனி மூட்டமாக தான் இருக்குது. நடுவில் நடுவில் மழை எட்டி பார்க்குது. ஆக்சுவலி கால்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஷூவை வெளியே விட்டுட்டோமா, கால் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சூரியன் எங்கே நல்லா தெரியுமோ அங்கே போய் உட்காந்துரும். அங்கே பார்த்துட்டு சன்ரைஸ் தான். சன்ரைஸை நம்ம எடுக்கிறோம் அங்கேருந்து. ஆளுங்களாம் வராங்க. இப்போ நம்ம மட்டும் தனியாக இல்லை, ஒரு
5-6 பேர் வராங்க. எஸ், நமக்கு கம்பெனி கிடச்சிடுச்சு. ஆமாம், விடிஞ்சதுக்கப்புறம் கிடச்சா என்ன, கிடைக்காட்டே என்ன. அழகாக இருக்காங்க பாருங்க. எனக்கு எங்கே உதிக்கணும் வேறு தெரியல, அந்த சைடு தான் உதிக்கணும். வராங்க பாருங்க. சூரியன் தெரிஞ்சலையோ மேலே நிலா நல்லா தெரியுது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரிகிற மாதிரி தெரியல. நம்ம எங்கே தெரியல என்ன, குசானி போய் பார்த்துக்கலாம். சன்ரைஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல ஆகுது, சன்ரைஸ் ஆகுது. நம்ம வந்து இப்படி வந்து பார்ப்போம். சன் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ குசானி கிளம்பிடலாம். நம்ம இப்போ ஏறி வந்த வழியிலேயே கீழே நடந்து போயிட்டுருக்கோங்க. நம்ம வரும்போது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, சூரியன் உதிக்கல அந்த டைமில். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நம் சூரியன் உதிச்சிடுச்சு. மரங்கள்லாம் என்ன ஹைட்டாக இருக்குது. பாருங்க, குட்டி குட்டியாக, குட்டி குரங்கு, பெரிய குரங்கு, எல்லா குரங்கும் இருக்குது. அந்த குட்டி நல்லா இருக்குது பாருங்களேன், நம்மளே பார்க்குது. ஹோய், இதையே தூக்கி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹேய், இங்கே பார், இங்கே பார். சோறு இங்கே பாருங்க, பாரு அழகாக இருக்குது பாருங்க. போயிடுச்சு. அப்படி இந்த நீல வானமும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. 2 மரத்துக்கு நடுவில் அந்த சூரியன் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபைனலி அப்படி ஏறினக்கு ஆரம்பித்த கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஆல்மர பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோங்க.